எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு பிராண்ட் நியூ எபிசோட். இந்த எபிசோடோட பேர், இந்த பிளேலிஸ்ட்டோட பேர் யாரா அந்த பிளேயர். முதல் எபிசோட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டிக்கல் அனாலிசிஸ். டென்னிஸ் பால் கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். அவரோட பேரை நான் சொல்ல போகிறது கிடையாது. அதனால தான் இதோட பேரே வந்து யாரா அந்த பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் திருச்சி பிளேயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் ஒரு ஜாம்பவானே சொல்லலாம். ஒரு பக்கா ஆல்ரவுண்டர் ஃப்ரம் திருச்சி, ஆல் ஓவர் தமிழ்நாடு. அவரோட பேர் எல்லா பக்கமும் தெரியும். அவரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அவரோட பேட்டிங் ஸ்டைலை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த பிளேயரை பற்றி பார்க்கணுன்னா இவர் வந்து ரொம்ப டேஞ்சரான பிளேயர்னு சொல்லலாம். பவர் பிளே இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி. அண்டு ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறேன். இவர் வந்து திருச்சி பிளேயர்னு சொல்லிட்டேன். அடுத்ததாக வந்து இவர் வந்து வெயிட்லெஸ் பாலும் ஆடுவார், வெயிட் பாலும் ஆடுவார். ரொம்ப ப்ரொஃபஷனலாக ஆடி கொடுப்பார். இந்த பேட்ஸ்மேன் எப்படி நிற்பார், எப்படி மூவ் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு என் பாடி லாங்குவேஜில் எப்படி வருதோ அப்படி நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். அதுலேருந்து உங்களால் என்னென்ன டாக்டிக்கல் பாயிண்ட் எடுத்துக்க முடியுமோ, முக்கியமாக யங் பவுலர்ஸ் உங்களுக்கு தான் அந்த வீடியோ. அதை முடிஞ்ச அளவுக்கு அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் அவருக்கு போடுங்க. ஸோ முதல் விஷயம், ஆஸ் அ பேட்ஸ்மேன் அவர் நிற்கக்கூடிய ஸ்டைல் கரெக்டாக லைன் எங்கே இருக்கோ மிடில் அண்ட் லெக்கில் நிற்பார். அவரோட லெஃப்ட் லெக், இந்த லெக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒய்டு ஓப்பனாக இருக்காது, கொஞ்சம் க்ளோஸ்டாக தான் இருக்கும். அதே மாதிரி அவர் பேட்டை பிடிக்கக்கூடிய இடம் கிரிப்பிங் பொசிஷன், அதைப்படி பார்த்தீங்கன்னா க்ளோஸாக பிடிப்பார். நான் கொஞ்சம் பேட் எடுக்க முடியாது, ஸோ இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ க்ளோஸாக பிடிப்பார். அண்ட் டேப் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேக் லெக் இங்கே டேப் பண்ணுவார். ஸோ மேக்ஸிமம் பவுலர் ஓடி வந்து லோடிங் பொசிஷன் வர வரைக்கும் ஹி இஸ் வெயிட்டிங். இங்கே வெயிட் பண்ணுறாரு. ரொம்ப ஃபாஸ்டான டேப்லாம் காட்டவே மாட்டார் அந்த பேட்ஸ்மேன். ஸோ லோட் பண்ண பொசிஷன் அப்போ லோட் பண்ணுறப்ப ஒரு பேக் ஃபுட் மூமெண்ட், கிராஸ் மூமெண்ட் ஒன்று எடுப்பார். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் பேட்டை இப்படி பிடிக்கிறாரு. இப்படி பிடிக்கிறப்ப இந்த ரீஜனை நல்லா பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக டைட்டாக பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதே இந்த ரீஜன் அவ்வளோ லூஸாக இருக்கும். ஸோ அதுதான் அவரை நிறைய இடத்துக்கு ஆக்சஸ் பண்ண வைக்கிது உண்மையாக சொல்லணும்னா. ஸோ பேட்ஸ்மேன் ஸ்டாண்டிங், பவுலர் லோட் பண்ண போகிறாரு. லோட் பண்ண போகிறப்ப லைட்டாக பேக் ஃபுட் அக்ராஸ் அண்ட் இந்த இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பன் இல்லாமல் மிட் ஆஃபை பார்த்துருக்கும். ஸோ பேக் டு பொசிஷன் வந்து லோட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வராது. இந்த மாதிரி வரப்போ உங்களோட பொசிஷன் இது அரெஸ்ட் ஆகிடுது. இந்த இடத்துல மொத்த வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தலை அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் கூட ஆடலை. பேக் ஃபுட் மூவ்மெண்ட் இப்படி வராரு. ஆஃப் ஸ்டம்ப் அந்த ரீஜனில் கரெக்டாக பார்த்து நிற்கிறாங்க. இப்படி நிற்கக்கூடிய பேட்ஸ்மேன் பந்து எங்கே போட போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஆடுறாரு. இவர் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் பவர் பிளேயர், ரொம்ப டேஞ்சர். ஏன்னா த்ரூ கவர் ஸ்கொயராக அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ரொம்ப ரொம்ப டஃப் பவுலருக்கு. இப்படி வந்துட்டு இங்கே கேப்பை பாருங்கள், எவ்வளோ தூரம் ஆக்சஸ் பண்ண முடியுது இவரால். பந்தை பார்த்து ஃப்ரண்ட்டில் கமிட் ஆகணுமா, ஆகுறாரு. அதே பேக் டு பொசிஷன் வந்துட்டு ஸ்கொயராக ஆடணுமா, அதுவும் ஆடுறாரு. பிகாஸ் இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டுட்டு லோவாக நிற்கிறாரு, பேலன்ஸை மிஸ் பண்ணாமல் நிற்கிறாரு. அதனாலேயே ரொம்ப ரொம்ப டஃப் இவருக்கு பந்து போடுறது. பேக் டு பொசிஷன் இப்படி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல லூஸாக பிடிச்சிருக்காரு, இங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இவரோட ஸ்ட்ராங் ரீஜன் ஹிட்டிங் ஏரியா அப்படின்னு பார்த்தா எல்லா பக்கமும் அடிக்கிறாரு. த்ரூ கவர்ஸ் பந்தை பார்த்து வெயிட் பண்ணி அடிக்கிறாரு. ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்லேயே அடிக்கிறாங்க. லாஃப்ட்டுக்கு ரெடியாக இருக்கார். ஈவன் ஸ்விட்சிட்டு, இவரோட ஸ்விட்சிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்விட்சிட்டு வர்றது ஓரளவுக்கு நம்ம ப்ரீ மெடிடேட்டாக திரும்பணும். ஆனால் இவர் எப்போ பண்ணுறாருன்னா ஸ்விட்சிட்டுங்கிறது ப்ராப்பராக ஹேண்டை திருப்புறாரு. ரெண்டு ஹேண்டும் இடம் மாறுது, கிரிப்பு மாறுது. மாறுற எந்த டைம் அப்படின்னா கரெக்டாக பந்தை ரிலீஸ் பண்ணுறப்ப அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா கிரிப்பை மாற்றுறாரு. ஸ்விட்சிட்டும் அடிக்கிறாரு, அது சிக்ஸாகவும் மாறுது. ஸோ பேக்வுட் வந்துட்டு இங்கே மாற்றிடுறாரு. ஸோ இங்கே ஸ்டெம்ஸை மறைச்சிட்றாங்க. குத்தி போடப்பட்ட பந்தை ஈஸியாக பவர் பிளேயில் கிளியர் பண்ணி காட்டிடுறாரு. அதனால தான் பவர் பிளேயில் ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு சொன்னேன். The batsman who can able to switch it in a power play, it's very very dangerous. ஏன்னா ஸ்விங்கு சீம் அதெல்லாம் பெருசாக இருக்க போட கிடையாது. கட்டர் போடுற பவுலராக இருந்தாலும் வாட்ச் பண்ணி ஆடுறாங்க. அவரோட ட்ரிகர் மூவ்மெண்ட் பந்து ரிலீஸ் பண்ணுறப்ப எந்த பாலை எங்கே அடிக்கணும் அப்படின்னு பந்தோட மெரிட்டுக்கு ஆடுறாங்க. ஸோ வெரி வெரி டேஞ்சர். அதனால தான் இவர் திருச்சியில் ஒரு நம்பர் 1 ஆல்ரவுண்டர். ட்ரபிளாக இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், பவுலரை பொறுத்த வரைக்கும் பெரிய தலைவலி. அதனாலேயே இவருக்கு நிறைய ஹேட் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இவருக்கு ஃபேன்ஸ் தான் அதிகம்னு சொல்லுவேன். அவரோட ஜெர்சியில் ஹேட்டர்னு போட்டிருப்பாரு தவிர்த்து அவருக்கு ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் சைட் ஷாட்ஸை பற்றி சொல்லிட்டேன், லாஃப்ட் ஷாட் ஆடுறாருன்னு சொல்லிட்டேன். லாஃப்ட் ஷாட்டில் முக்கியமான விஷயம் எல்லாமே இந்த ட்ரிகர் பொசிஷன் அண்ட் பேலன்ஸ் மெயின்டைன் தான் இவர்கிட்ட இருக்குது. இங்கே லூஸாக பிடிச்சிட்ருக்காரு, ஃபுல்லராக போடுறீங்களா ட்ரைவ் ஆட முடியும். அதே கொஞ்சம் வெயிட் பண்ணி பெண்ட் பண்ணி லாஃப்ட் ஆட முடியும். ஆஃப் சைடில் ரெடியாக இருக்காரு, இன்சைட் அவுட்டுக்கு ரெடியாக இருக்காருங்க இந்த பேட்ஸ்மேன். வெரி வெரி டஃப். அது ஒன்று. சரி, ஓகே, இங்கே எல்லா சைடுமே சொல்லியாச்சு, எல்லாத்துலேயுமே அவர் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு சொல்லிட்டாரு. இப்போ அறந்த விக்கெட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து காலில் சொருவ பார்க்குறீங்க, இல்லை ஃபுல் பேஸோடு வந்து இறக்க பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே தான் மிகப்பெரிய தலைவலியே இருக்குது.
இப்படி வந்த கையோட ஸ்கூப் ஆடிடுறாரு. ஒன்றுமே பண்ண முடியல. சரி ஸ்கூப்பு தான் அப்படி ஆடுறாரு, உங்களை நான் நேராக தான் அடிக்க வைக்க போகிறேன், பவர் பிளே ஒன்று வச்சுக்கோங்க, லாங் ஆஃப் 2 வச்சுக்கிறீங்க. இங்கே வந்து நின்னுறாரு. நின்ன கையோட இங்கே போட போகிற வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கமிட் ஆகி கிவன் கண்டிஷனுக்கு இவர் எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்க பொசிஷனை அப்படியே இப்படி திருப்பிடுறாரு. பாட்டம் ஹேண்டை லைட்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க, ஃபுல்லாக ஒரு பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ உங்களுக்கு டுவர்ட்ஸ் நல்ல ஃபைனாக போக வேண்டிய பந்து கரெக்டாக ஸ்கொயருக்கு போயிட்டுருக்கு. காரணம் அவர் ஃபுல்லாக பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணுறது கிடையாது. எங்கே எப்படி ஆடணும், ஸ்மார்ட்டாக எப்படி ப்ளே பண்ணணும்னு ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்ச ஒரு பிளேயர். ஐயோ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பேட்ஸ்மேனோட ஸ்டைல் எனக்கு எப்படி வருமோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதுலேருந்து அஸ் அ பவுலராக, ஒரு யங் பவுலராக இவருக்கு போடுறப்ப ஒரு 4 பால் நல்ல பால் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, யங் பிளேயருக்கு முக்கியமாக நான் அதை சொல்லிக்கிறேன். நீங்கள் அவரை ஃபேஸ் பண்ணக்கூடிய காலம் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அண்டர் 25 பிளேயர் கூட இப்போ அவ்வளோ நல்லா விளாட்றீங்க. உங்கள் கேமை இம்ப்ரூவ் பண்ண இதுலேருந்து ஏதாவது எடுத்துக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன் ஒரு பிராண்டான பிளேயரை பற்றி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திருச்சி கொஞ்சம் நான் அதிகமாக பார்க்குறேன், நான் நிறைய எடிட் பண்ணுறேன். அதனால் இவங்க இப்படிலாம் ஆடுறாங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன் பிராண்டு ஒரு ஃபேமஸான பிளேயரை பற்றி ஏன் சின்ன பையனை வச்சு சொல்லியிருக்கலாமே அப்படின்னா, இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சுன்னா தான் அடுத்து நான் போகிற டைமுக்கான எஃபர்ட்டு ஒரு வியூஸாக வரும், ஒரு காசாக வச்சு வரும். யாருன்னே தெரியாத ஒரு ஆளுக்கு போட்டுட்டு நீங்கள் எப்போதும் வீடியோ பார்க்க போகிற மாதிரி போயிட்டீங்கன்னா அது வேஸ்ட்டு. இந்த மாதிரி பிராண்டான பிளேயர், ஒரு நல்ல பிளேயருக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் பந்து போட்டால் தான் உங்கள் பேர் வெளியே தெரியும். நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பயும் அதே தான் சொல்கிறேன். இந்த ஆல்ரவுண்டரை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். இவரோட நேமை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இவருக்கு எப்படிலாம் போடலாம், இங்கெங்கெல்லாம் போடலாம், நீங்கள் ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க. உங்களோட மனக்கணக்குக்கும் உங்களோட ரிசல்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது ஒரே ஒரு ஆள். அவர் ஒரு அட்வொகேட்டு. அந்த அட்வொகேட் தான் நடுவில் இருக்கார். ஒரு அட்டாக்கிங் அட்வொகேட்னு சொல்லலாம். மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ யாரா அந்த பிளேயர்னு அவருக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி யாரா அந்த பிளேயர், இவரை ஸ்டாப் பண்ணக்கூடிய பிளேயர் ஒரு நல்ல டோர்னமெண்ட்டில் நீங்கள் நிப்பாட்டி காட்டினீங்கன்னா உங்கள் பேர் வெளியே தெரியும். நான் இதை எதிர்பார்க்கறது ஒரு யங் பவுலர்லேருந்து எதிர்பார்க்குறேன். அவரை ஸ்டாப் பண்ண அவருக்கு நேரம் நல்லா நீங்கள் போகணுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஹைப்பு, லைக் எல்லாம் பண்ணி விடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நானும் ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டு இப்படி தான் ட்ரிகர் மூமெண்ட் எடுக்கிறாங்க, இப்படி தான் உங்களோட பேட்ஸ்விங் போகுது அப்படின்னு நான் கொஞ்சம் நோட் பண்ணதை உங்களுக்கு எனக்கு தெரியும். பட் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. இந்த மாதிரி வீடியோவில் சொன்னால் தான் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ முடிஞ்சால் சந்திப்போம். மறக்காமல் இதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுங்க. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்.